வணக்கம். இன்று நமது பாரத பிரதமர் ஆகஸ்ட் 15ஆம் தேதி அறிவித்த தீபாவளி போனஸ் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துருச்சு. ஆமாம், ஜிஎஸ்டி வரி குறைப்பு. இதுவரைக்கும் நடைமுறையில் 4 அடுக்குகளான வரி விதிப்பு நடைமுறையில் இருந்துச்சுங்க. 5%, 12%, 18%, 28% என்ற முறையில் இருந்துச்சு. இனி இது 2 அடுக்கு முறைகளாக மட்டும்தான் இருக்கும். 5%, 18%. இதில் நம்ம பாரத பிரதமர் இந்த வரி குறைப்புனால ஒவ்வொரு நடுத்தர மக்களுக்கும் பயனுள்ளதாக இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு இருக்குது அப்படிங்கிறது மிகவும் சந்தோஷமான ஒரு நிகழ்வாகும். இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு நம்மளுடைய நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய மைல்கல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த நேரத்தில் நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க உள்நாட்டு உற்பத்தி பொருட்களை வாங்கணும். வளர்ந்த பாரதம் என்ற இலக்கை அடைவதற்கு நம்மளுடைய உள்நாட்டு பொருட்களை வாங்குவதன் மூலம் மட்டுமே அந்த இலக்கினை மிக விரைவாக நம்மளால் அடைய முடியும். இந்த தீபாவளி போனஸ் டைமில் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிளான் பண்ணி வச்சுருந்துருப்போம். ஒரு ஃபோன் வாங்கலாம், டிவி வாங்கலாம், ஏன் கார் வாங்கலாம், இந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ நம்ம வாங்கக்கூடிய சிறிய பொருட்கள்லேருந்து பெரிய பொருட்கள் வரைக்கும் 2500 முதல் 10,000, 20,000, 30,000 வரைக்கும் நம்மளுடைய சேமிப்பு பெருகும் என்பதை இந்த வரி குறைப்பு மூலம் நம்ம பெறலாம். இதே மாதிரி வீடு கட்டலாம் நீங்கள் பிளானில் இருந்தவங்க, வீட்டு மனை வாங்கலாம் அப்படிங்கிறவங்க ஃப்யூச்சரில் இது எல்லாமே விலை குறைப்புனால், அந்த ஜிஎஸ்டி விலை குறைப்புனால நம்மளுக்கு பெருந்த லாபம் கிடைக்கிறது. இதே மாதிரி மருத்துவத்தில், ஜவுளியில், குழந்தைகளுடைய எஜுகேஷனில் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுடைய விலை குறையுது. இன்று முதல் இந்திய மக்களுடைய செலவில் 10% குறையும் அப்படின்னு சொல்லி நம்ம பாரத பிரதமர் அறிவிச்சிருக்கிறாருங்க. இப்பேற்பட்ட வரி குறைப்பை வழங்கிய நம்மளுடைய பாரத பிரதமருக்கும் மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாங்க. இந்த நன்றியினை நாம் தெரிவிக்கிறதுக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உறுதிமொழி எதுவாக இருக்கணும் தெரியுங்களா? சுயசார்பு இந்தியாவை உருவாக்குவோம். வீடுதோறும் சுதேசி, இல்லந்தோறும் சுதேசிய பொருட்கள் என நாம் உறுதி இருக்கணும். வாழ்க பாரதம், வளர்க பாரதம், பாரத் மாதா கி ஜெய். நன்றி. ரதி ராமகிருஷ்ணன்.